ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா பின்னங்கள். அது பாருங்கள், எடுத்துக்காட்டு 22. கொஷின் பாருங்கள். 6 மீட்டர் நீளமுள்ள கம்பியினை 1/2 மீட்டர் நீளமுடைய சிறிய கம்பிகளாக வெட்டினால் எத்தனை சிறிய கம்பிகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 6ஆல் 1/2 மீட்டர் நம்ம வகுக்கணும். அப்போது இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலான்னா, சிறிய கம்பிகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 6லேருந்து இது வகுக்கணும் நம்ம. அப்போது 6 வகுத்தல் 1/2. அப்போ பாருங்கள், இது கலப்பு பின்னமாக இருக்குது. தகா பின்னமாக மாற்றணும். தகா பின்னமாக மாற்றணும்னா முழு எண் பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதி பை இந்த பகுதியில் என்ன இருக்கோ அது அப்படியே வரும். அப்போ பாருங்கள், 6 வகுத்தல் 1 பெருக்கல் 2 கூட்டல் 1/2. அப்போது 6 வகுத்தல் 2 கூட்டல் 1/2. அப்போது 6 வகுத்தல் எவ்வளோ 3/2. அப்போ இது வகுக்கணும்னா இது தலைக்கீழியாக மாறும். இது தலைக்கீழியாக மாற்றிட்டு இங்கே பெருக்கல் வந்துடும். அப்போது தேர்ஃபோர் 3/2 தலை கீழி 2/3. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 6 பெருக்கல் 2/3 இது பெருக்கலாக மாறிடும். அப்போது இது பாருங்கள், 1 3 2 6. அப்போது இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ பெருக்குனிங்கன்னா எவ்வளோ 4. அப்போது 4 கம்பிகள். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா இது கலப்பு பின்னமாக இருக்குது. தகா பின்னமாக மாற்றணும். தகா பின்னத்துக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, தகா பின்னம் இது சைடில் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தகா பின்னத்துக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, முழு எண் பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதி பை பகுதி. புரிஞ்சுதுங்களா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம இது எழுதியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.